ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீட் கோட்லேருந்து ஈஸியான ப்ராப்ளம் தான் பிக் பண்ணியிருக்கேன். வேலிட் பேரான்சிசஸ் அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ வேலிட் பேரான்சிசஸ் இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் நம்ம லைவில் போட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஜாவா லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பைத்தன் அண்ட் C++ எல்லாத்துக்கும் வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு நம்ம வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் வச்சுப்போம், லைக் ஸ்டாப் வாட்ச் மாதிரி. ஸோ தட் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தான் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமுக்குள்ள நம்மளால் யோசிச்சு ப்ராப்ளம் டக்குன்னு சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து வேலிடா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வேலிட் ப்ராக்கெட் அப்படின்னா நமக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட் வித் சேம் டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். ஸோ லைக் இப்போ வந்து இது ஒன் டைப் ஆஃப் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் வந்துட்டு நமக்கு இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ சேம் டைப்பை வந்து இருக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் இந்த க்ளோஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட், இதோட பேர் இது இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ட்ரூன்னு அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி க்ளோஸ் ப்ராக்கெட் ஹேஸ் கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் இட் டைப். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட்டும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 3 டைப் இருக்குது இந்த எக்ஸாம்பிள் 2ல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேலிட், இந்த 2 ஸ்ட்ரிங் வேலிட். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ கர்லி ப்ராக்கெட்லேயும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த எக்ஸாம்பிள் 3ல் நமக்கு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது அண்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு டைப். அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபால்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆர்டரில் வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து நமக்கு இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குன்னா அதோட சேம் ஈக்குவலன்ட் பேர் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிடும். இது எந்த கேஸில் வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது அண்ட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இந்த செகண்ட் பிளேஸில் நமக்கு ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரணும், பட் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. க்ளோஸ் ப்ராக்கெட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். இந்த ஐடியாவே வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ். ஸோ அதனால் அவுட்புட்டு நமக்கு ஃபால்ஸாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டாக் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம். ஸ்டாக் டேட்டா டைப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட இன்புட்டை எடுத்து நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். லைக் ஸ்டாக் இஸ் அ டேட்டா டைப் வேர் வி கேன் ஏபிள் டு ஸ்டோர் ஒன் பை ஒன். அதாவது இப்போது ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு 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 கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் போடுறேன். அது வந்து பாட்டமுக்கு போகும். கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்பிள் பாட்டமுக்கு போகும். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ நம்ம கடைசியாக என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வெளில கிடைக்கும். இப்போ ஒரு 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. 4 ஆப்பிளை நான் கண்டெய்னரில் போடுறேன், ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டாக எத்தனை ஆப்பிள் போடுறோமோ அந்த ஆப்பிள் தான் நமக்கு வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அண்ட் பொமோக்ரேனேட் போடுறேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து வெளியில் வரும். ஃபஸ்ட் என்ன வெளியில் வரும்? பொமோக்ரேனேட், ஆரஞ்ச், பனானா, ஆப்பிள். ஸோ நம்ம என்ன ஆர்டரில் போடுறோமோ அதோட ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து வெளில எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஓப்பன் ப்ராக்கெட்டை நம்ம ஸ்டாக்குள்ளே போடுவோம். நெக்ஸ்ட்டு
இந்த க்ளோஸ் bracket வந்து எடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஐ மீன் ஸ்டாக்கில் இருக்க ஓப்பன் ப்ராக்கெட்டும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும், இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை எடுத்து நம்ம ஸ்டாக்கில் இருக்கிற கேரக்டர் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் சேம் டைப்பாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாக் நம்ம ஒவ்வொரு கேரக்டராக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர், அதுக்கு நான் எஸ்டின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ எஸ்டி நியூ ஸ்டாக். நியூ ஸ்டாக். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்துட்டு இது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கும் நமக்கு தெரியாது, கரெக்டாக? ஸோ நமக்கு வெறும் ஸ்ட்ரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். ஃபார் லூப்பில் போட்டு ஒவ்வொரு கேரக்டரும் நான் வந்து வெளில எடுக்கணும், அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ கேர் சி S2. இந்த ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு நான் அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அரேலேருந்து நான் ஒவ்வொரு கேரக்டராக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஐ மீன் கேர் அரே. இஃப் இந்த கேரக்டர் ஏதாச்சும் க்ளோஸ் ப்ராக்கெட், அதாவது ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணுறேன். ஸ்டாக்கை வந்து எஸ்டின்னு வச்சுருக்கேன்னா, ஸோ எஸ்டி டாட் புஷ். இந்த மாதிரி எல்லாத்தோட பேரையும் நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். சிஃப் எல்சிஃப் கேரக்டர் சி ஈக்குவல் டு, இது வந்து கர்லி பிரேஸ், எஸ்டி டாட் புஷ், அதோட ஈக்குவலண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். So since it is a character, we should use single quote. அதே மாதிரி நமக்கு எட்ஜ் கேஸ் கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஸ்டாக் எம்டியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். else if stack dot empty or stack dot pop. நம்ம வெளியில எடுக்கிற கேரக்டர் வந்து நம்மளோட இன்புட்டோட மேட்சா இல்லைனாலும் நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
return false. ஓகே, இப்போ இந்த எந்த கண்டிஷனுமே ஃபெயில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் எம்டி ஆகிடும். இப்போ ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரேலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் எடுக்கிறேன். இப்போது எனக்கு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா அதோட ஈக்குவலண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நான் வந்து புஷ் பண்ணுறேன் உள்ள. ஓகே, ஸோ இப்படி புஷ் பண்ணும்போது எனக்கு வந்து இதை நான் புஷ் பண்ணிட்டேன். செகண்ட் கேரக்டர் எனக்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக வரும். ஸோ இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இந்த கண்டிஷன் எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிட்டு இங்கே வரும். இங்கே வரும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் எம்டியாக இருக்கா, ஸ்டாக் எம்டியாக இல்லை. ஸோ ஸ்டாக் வந்து நான் இப்போ ஒரு கேரக்டரை பாப் பண்ணுறேன். பாப் பண்ணால் எனக்கு இந்த கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் அண்ட் நமக்கு சியில் என்ன கேரக்டர் இருக்குது, நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இப்போ வந்து ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடும். ஸோ நான் இங்கே நான் வந்து பாப் பண்ணிட்டேன் கரெக்டாக. இங்கே நான் பாப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டாக் எம்டி ஆகிடும். ஸோ ஸ்டாக் எம்டி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரிட்டன் ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன எரர் வந்திருக்கு? ஸோ ஓகே, line 25 here also. ஸோ நமக்கு எல்லா கேஸுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணிட்டு எல்லா டைம் லிமிட் கூட நம்மளோட சொல்யூஷன் இருக்காதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலி நம்ம எந்தெந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி பெரான்தசிஸ் அண்ட் லைக் உங்களுக்கு கொஷின் படிக்கும் போது எப்போல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டராக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லைக் உள்ளே போட்டு வெளில எடுக்கணும், கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் எப்போ தோணுதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.